குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஒன்லி 49 டேஸ் தான் கேப் இருக்கு. ஒன்லி 49 டேஸ். இங்கே தான் டேஞ்சர் லைட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த 66 டேஸை நீங்கள் டோட்டலாகவே இங்கிலீஷ் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இட் வில் பி அ ஃபயர் பேக் ஃபார் யூ. நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அது போக உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் இதோட டெஸ்ட் ஷெடியூல், அப்புறமா வந்து கோர்ஸோட ஷெடியூல், கிளாஸ் ஷெடியூல் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு குரூப் 1. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை குரூப் 2 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஸோ இது கொஸ்டின் எதுக்காக இந்த வருஷம் முக்கியமாக ஆஸ்பிரன்ஸ் மைண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 26 வேகன்சிஸ் மொதல் காரணம். செகண்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆஸ் வெல் அஸ் குரூப் 2க்கான இன்பிட்வீன் டேஸ் ரொம்ப கம்மி. அதெல்லாம் நான் உள்ள உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ 26 வேகன்சிஸ் தான் இருக்குது சார், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா. ஸோ இதை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி சார், நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், பட் என்னால் வந்துட்டு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்லை. லைக் என்னால் வந்து ஜிஎஸை வந்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி நான் வந்து என்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா, என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நான் குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணி இந்த வருஷம் நான் வந்து என்னோட போஸ்டிங்ஸே அது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்றவங்களுக்கு 2 கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். 1, who should prepare for group 1. Second, who should prepare for group 2. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இப்போ குரூப் 1 யார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். கான்ஃபிடென்ட் டு பி இன் டாப் 26 among 2 lakh aspirants. 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ அதில் நான் வந்து 26 எக்ஸ்ட்ரா ஒரு 15 கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 40 கிட்ட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. 40க்குள்ளே நான் வந்துடுவேன். எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார். நான் யூபிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன், எனக்கு அங்கே தான் கிளியர் பண்ண முடியல, நான் கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணுவேன். யூ கேன் ஃபார் ஷுவர் கிவ் யுவர் அட்டெம்ப்ட் ஹியர். 1. 2, கிளியர் ட்ரீம் டு பிகம் அ குரூப் 1 ஆஃபீஸர். நான் டிஎஸ்பி தான் ஆவேன். இன்னும் இப்போ இந்த வாட்டி டிஎஸ்பியும் இல்லை. ஸோ ஓகேங்களா, இது நான் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் தான் ஆவேன், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் தான் ஆவேன் அப்படின்ற அந்த போஸ்டிங்ஸை மட்டும் எய்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை மட்டும் படிங்க. பிகாஸ் இதை நீங்கள் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ ஓகேங்களா, பட் ஹவவர் இங்கே இருக்கிற போஸ்டிங்ஸுக்கும் நிறையா ரெஸ்பெக்ட் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் இன் ஜிஎஸ் போர்ஷன்ஸ் தேன் லாங்குவேஜ். எனக்கு ஜிஎஸ் தான் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார் நான் பாலிட்டி நல்லா பண்ணுவேன், எனக்கு யூனிட் 5 நல்லா வராது. சார் நான் யூனிட் 5 நல்லா பண்ணுவேன், எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வருது. அப்படி கிடையாது. எதை எடுத்தாலுமே நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன் சார், என்னால் வந்து நல்ல அக்யூரேசி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லையும் மற்ற டாபிக்ஸில் நான் டீசெண்டாக வந்து நான் படிச்சிருப்பேன் அப்படின்றவங்க வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஹூ ஆல் கேன் ஸ்விட்ச் அப்படின்றதுக்கு ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். 1, வாண்ட் இமிடியேட் சக்ஸஸ் திஸ் இயர் இட் செல்ஃப். எனக்கு இந்த வருஷமே சக்ஸஸ் வேணும் சார், ஏன்னா எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷம் எனக்கு ஏஜ் வந்து பார் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை சார் என்னால் பர்சனலாக இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூவே பண்ண முடியாது சார், இந்த வருஷம் தான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட், ஸ்ட்ராங் இன் லாங்குவேஜ் பேப்பர். அதுக்காக நான் வந்து உங்களோட குரூப் 1 எய்மை வந்து விட சொல்ல, ட்ரீமை விட சொல்ல. இந்த வருஷம் உங்களுக்கான அந்த பாத்தை சேஃப்டி பண்ணிட்டு ஆஃப்டர் கோயிங் டு ஜாப் நீங்கள் குரூப் 1க்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராங் இன் லாங்குவேஜ் பேப்பர். லாங்குவேஜில் நான் சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். எனக்கு இங்கிலீஷா சூப்பர், நான் எவ்வளோ நாளும் உட்காந்து படித்து அதை வந்து ரெடி பண்ணுவேன். தமிழா எஸ், என்னால் வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து என்னோட டைம் போக போக நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எஸ், அவங்க வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். 90 to 95+ இஸ் அ சேஃபர் மார்க் டு கிளியர் 2 2A. அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். வீக்கர் இன் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ நியூஸ் பேப்பரு கரண்ட் அஃபேர்ஸில் நான் அவ்வளோவா வந்து வீக்கு. ஸோ ஜிஎஸ்ல வந்து நான் வந்துட்டு ஒரு 2-3 சப்ஜெக்ட் தான் சார், நான் கோர் சப்ஜெக்டில் மட்டும் ஸ்ட்ராங் அப்படின்றவங்க ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். முக்கியமாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இங்கே என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை படிச்சுட்டு யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கோர் டாபிக்ஸான
இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை படிச்சுட்டு லைட்டாக உங்களோட யூனிட் 5 யூனிட் 6 டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? யூனிட் 5 யூனிட் 6ல் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 40ல் நீங்கள் 20 இல்லை ஒரு 12 ஸ்கோர் பண்ணிங்கனாலே, மற்ற சப்ஜெக்ட்ஸில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிளியர் தி கட் ஆஃப். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இதுதான் என்னோட முக்கியமானது. யார் வந்து குரூப் 2 2A இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணும், யார் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே லாங்குவேஜ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டு வியூ பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்னைக்கு டேட் படி, இன்னைக்குலேருந்து இந்த வீடியோ நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 66 டேஸ் இருக்குது. எதுக்கு? குரூப் 1க்கு. ஸோ 65ன்னு வச்சுக்கோங்க, 65 டேஸ் இருக்குது. சிமிலர்லி இன்னைக்கு டேட்ல இருந்து குரூப் 2 2Aக்கு ஒன்லி 115 டேஸ் தான் இருக்குது. இங்கேயுமே வந்துட்டு டேஸ் ரொம்ப கம்மி. பட் இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் மாதிரி குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒன்லி 49 டேஸ் தான் கேப் இருக்கு. ஒன்லி 49 டேஸ். இங்கே தான் டேஞ்சர் லைட்டே இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து சின்சியராக குரூப் 2 2A என்னோட எய்ம் இது மட்டும்தான் அப்படின்னு படிக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா லாங்குவேஜ் பேப்பரில் 90+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து எப்படி குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ், நான் இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்குது சார், என்னோட ட்ரீமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி சைமல்டேனியஸாக இந்த 66 டேஸ் எப்படி வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பரை ட்ரெயின் பண்ணுவேன், நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணிக்கலான்றதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ரக்ஸ். இந்த இடத்துல இருக்க சேலஞ்சே அதுதான். லாஸ்ட் இயர் வந்து குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் நிறைய கேப் டிஃப்ரென்ஸ். பட் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் கூட கேப் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2க்கும் கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வாங்க. ஸோ குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் இதை பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், க்ரோ வந்து ஒரு ஸ்டோன் எடுத்து போட்டு தண்ணி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி குடிச்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், லிட்டில் பை லிட்டில் லெவல் பை லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இந்த 66 டேஸை நீங்கள் டோட்டலாகவே இங்கிலீஷ் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இட் வில் பி அ ஃபயர் பேக் ஃபார் யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் ஹவு ஐ கேன் ஹெல்ப் யூ வித் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இல்லை நீங்களே எப்படி நீங்கள் படிச்சுக்கலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 3 கிளாஸஸ் தான் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ 1 hour கிளாஸ் இருக்கும், 1 hour கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் நிறைய நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு சில டாபிக்ஸுக்கெலாம் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து 49 நாளில் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எப்படி சார் சொல்கிறீங்க 49 நாள் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறேன்? நல்லா யோசிச்சு பாருங்கள். டெய்லி போய் 1 hour ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம் பர்சனுக்கும் ஒரே நாள் போய் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணால் அந்த 24 நாள் பண்ண அவரோட அந்த ஒரு எஃபெக்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக அவ்வளோ நேரம் வந்து ஒரே நாளில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அண்ட் ஈவன் 8 hours வச்சுக்கோங்க, ஹீ ஷுட் நாட் டூ. ஸோ இட் இஸ் அ அன்ஹெல்தி ப்ராக்டிஸ்ன்றதை நீங்கள் தெரியும். சிமிலர்லி கடைசி 49 நாள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சலாம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறமா வந்து வொக்காபுலரி வேர்ட்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான், பெருசாக நோட்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. டெய்லி கிளாஸுக்கு வாங்க, ஒரு நோட்டை கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல இதை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வாங்க. ஒருவேளை இன்பிட்வீன் டேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா 1 hour நீங்கள் செல்ஃப் ஸ்டடி. த ரிமைனிங் 6 days டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றதையும் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இதை பண்ணும்போது இந்த 66 டேஸில் நீங்கள் கிட்டத்தட்ட எங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படுற ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அரௌண்ட் 70% ஆஃப் த சிலபஸ். ஸோ அப்போ 70% ஆஃப் த சிலபஸ் முடித்தோன்னே நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா, அந்த 49 நாள் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் மினிட் மக்கப் படிக்கிற ஏரியாஸ் லைக் லிட்ரரி ஒர்க்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கடைசி 49 நாளில் ஒரு 10 நாளில் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது
ஸோ ரிமைனிங் 49 days நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் ஃபுல்லாக வந்து இதில் இறங்குவீங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம சைட்லேருந்து ஐ கேன் கைட் யூ. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மேக் ஷுர் 1 hour குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் நீங்கள் 1 hour கொடுத்தீங்கனாலே யூ கேன் ஈஸிலி மேக் ஷுர் தட் குரூப் 2A உங்கள் கையை விட்டு போகாது அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டு மேக் அ நோட் ஆஃப் இட் இது எல்லாத்தையும். ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் பை ஸ்டாப் ட்ரைனிங் ரோட் மேப். ஸோ கிராமரு, vocabulary, ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், லிட்ரரி ஒர்க்ஸ் டோட்டலாக 7 ஸ்டாப் மாதிரி வச்சுக்கலாம். இந்த 7 ஸ்டாப்பில் எது எது லெவல் 1, எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது எதெல்லாம் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி பார்க்குறப்போ உங்களோட லெவல்ஸ் எங்கெங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட்டாக நான் வந்து போட்டிருந்த வீடியோவை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த 7 திங்ஸை கான்குவர் பண்ணுறதுக்கு பாதி இதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இங்கிலீஷ் கிளாஸஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் உங்களுக்கு வந்துட்டு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்லி 3 classes எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே at 8:30 PM. அது போக அந்த லைவ் கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த லைவ் கிளாஸஸ் உங்களை ரெக்கார்டடாக கொடுத்துருவோம். ஸோ அது போக உங்களுக்கு கிராமரோட எக்ஸ்க்ளூசிவ் ரெக்கார்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போயம் ப்ரோஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் வில் பி இன்க்ளூடட் ஆர் இங்கிலீஷ் புக் வில் பி இன்க்ளூடட். ஸோ இங்கிலீஷ் புக் கண்டிப்பாக தேவை. ஸோ இதையும் வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் போயட் ஆத்தர் டேபிள் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தட் இஸ் ஆல்சோ வில் பி அவைலபிள் ஹியர். அண்ட் திஸ் இஸ் த போஸ்டர். ஸோ இந்த போஸ்டருமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அது போக உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 5 இருக்கக்கூடிய ரெக்கார்டட் வீடியோஸ், தட் இஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி, அண்ட் 3 OMR ஷீட்ஸ். ஒரு OMR ஷீட்டில் 24 OMR ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இன்டூ 3, ஸோ 72 OMR ஷீட்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் யுவர் ரெஃபரன்சஸ். இது எல்லாமே we are going to provide for only 4399. ஸோ இது எதுக்காக இதை ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால இந்த வருஷம் உங்களோட அந்த ட்ரீம் ஜாபை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பேக்டாக வெறும் இங்கிலீஷ்க்கு கான்சென்ட்ரேட்டடாக எப்படி ஒரு ஜிஎஸ்ஸை ஒருத்தவங்க நடத்துறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு ஆல் டுகெதர் சோர்ஸாக ஒரே இடத்துல இருந்து ஐ கேன் ப்ரிப்பேர் அப்படின்னா யூ ஷுட் ப்ரிப்பேர் வித் ஆல் திஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னா யூ மஸ்ட் கான்டாக்ட் 9115049115. ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் எக்கோசிஸ்டம் கோர்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். இல்லை சார் நான் புக்கை ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் இங்கிலீஷ் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், ப்ரோஸ் அண்ட் போயட் ஆத்தர் போஸ்டர் மட்டும் கிடையாது. ஸோ அது வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு புக் வேணாம், எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அண்ட் கோர்ஸ் இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யூ கேன் ஜாயின் இன் ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் 2026. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் எந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸையும் அகைன் நான் உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எத்தனை கிளாஸ் முடிஞ்சிருக்கு, ஸோ அந்த வரிஸ்லாம் நீங்கள் பண்ணிக்க வேணாம். ஸோ இது எதுக்காக முக்கியமாக அப்படி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வேறு ஒரு ஸ்டாஃபை அசைன் பண்ணி we can make it. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்து வரும்போது சார் நீங்கள் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கன்றதுக்காக தான் வராங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் அகெயின். ஸோ அதோட முன்னாடி நடந்த ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும், அதையும் நீங்கள் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் ஜென்ரல் இங்கிலீஷ். ஐ வில் பி தேர் டு கைட் யூ த்ரூ அவுட் த ப்ராசஸ். அது போக நம்மளோட we will win group 2A டெஸ்ட் பேட்ச் நாளைக்கு ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா 9115049115 நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட டெஸ்ட் ஷெடியூல், அப்புறமா வந்து கோர்ஸோட ஷெடியூல், கிளாஸ் ஷெடியூல் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் வாண்ட் டு என்ரோல், யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் 9115049115. அண்ட் இந்த குரூப் 1 குரூப் 2 இந்த குரூப் 1 குரூப் 2ன்ற ப்ரிப்பரேஷனை தனித்தனியாக வந்து பிரிச்சுலாம் இந்த வருஷம் படிக்கவே கூடாது. ஏன்னா வெறும் 49 நாள் மட்டும்தான் என்ன இருக்குது உங்களுக்கு இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக
நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு யார் யார் எப்படி படிக்கலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெண்டுக்குமே பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ரெண்டுக்குமே பண்ணுங்கள். குரூப் 1க்கு மட்டும் நான் படிக்கிறேன், குரூப் 2க்கு மட்டும் நான் படிக்கிறேன்னு இல்லை. குரூப் ஒன்னுன்றது எனக்கு எட்டவே எட்டாது சார், என்னால் முடியவே முடியாது. ஓகேப்பா, இந்த வாட்டி ஏதோ வேகன்சி கம்மியாக இருக்குது, இன்னும் கம்மியான நாள் இருக்குது, ஓகே முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் 2-2A படிங்கன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் 2-2A நல்லா படித்து கிளியர் பண்ணி உங்களோட போஸ்டிங்கில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் should promise me that you will try group 1 exam in the next upcoming year. So all the very best students, see you in another video. Thank you.